ஹலோ வணக்கம். ஆடிட்டிங் தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க நம்புறேன். இப்ப நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ்எம், ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ், இந்த ரெண்டு சாப்டர் சேர்ந்து 25 மார்க் கண்டிப்பா கேட்பான். ஏன்னா ஒரு 12 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த சாப்டர்ல இருந்து. ஒரு 2-3 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ்ல இருந்தும் வரும். யூனிட் நம்பர் 9 ஆன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ்ல என்னெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆடிட் ஆர் சொசைட்டி ஆடிட், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கேட்பேன். ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. சோல் ட்ரேடர், எல்எல்பி, பார்ட்னர்ஷிப், இந்த மூணு நீங்க படிக்கவே வேணாம். ஏன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், ஓன் வேர்ட்ஸ்ல எழுத முடியும். சரியா? ஸோ நீங்க நிறைய டைம் அதை கொடுக்க தேவையில்லை. பட் லீசஸை பத்தி ஹவு டு வெரிஃபை லீசஸ் படிங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ரேட்டிங் லீஸ் அண்ட் ஃபினான்ஸ் லீஸ் ஒன் டைம் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ஜிஓவில் இருந்து என்ஜிஓக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அதோட ஆடிட் கொடுங்க அப்படின்னு டிராஃப்ட் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் ஃபார் ஆடிட் ஆஃப் என்ஜிஓ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நவ் அட் லாஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், கிளப், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மூணும் நல்லா படிச்சுக்கங்க. கிளப், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல். இப்போ எப்படி கேட்பான்னா, ஹோட்டல்ல நீங்க அசெட் எப்படி செக் பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டல்ல அதாவது என்ன சொல்றது, கேஷோடைய இது நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க, கேஷ் புக் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க, ஹோட்டல்ஸ் பில்ஃபரேஜ் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க. ஸோ இதுக்குள்ள இன் டீடைல் தான் உள்ளுக்குள்ள கேட்கலாம். ஈவன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் கேட்கலாம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபீஸ் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க, டிராஃப்ட் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் in order to audit the education institution. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபோக்கஸ் ஏரியா ஃபார் யூனிட் நம்பர் 9. ஒன் மோர் டைம், கவர்மெண்ட் சொசைட்டி ஆடிட் படிச்சுக்கங்க, லீசஸ் படிச்சுக்கங்க, சோல் ட்ரேடர், எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் ஓன் வேர்ட்ஸ் எழுதிக்கங்க, கிளப், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நல்லா உன்னிப்பாக பார்க்க வேண்டும். என்ஜிஓவில் ஃபண்டு வரதும் ஃபண்டு போகிறத பத்தி படிச்சுக்கங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபோக்கஸ் ஏரியா விச் ஐ வாண்ட் டு டெல் யூ வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் நம்பர் 9. வெரி சிம்பிள் தான், 1.5 hours உட்காந்தாலே சட்டு போட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான சாப்டரான ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ்எல் இருந்து அசர்ஷனில் இருந்து எம்சிக்யூ கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 கூடுதல். இது கொடுத்துட்டு இது என்ன அசர்ஷன் கேட்பான், படிச்சுக்கங்க. சாரி. Now, coming on to items of FS, P&L item, balance sheet item, disclosures. P&L item வந்தாலும் உங்களால ஓன் வேர்ட்ஸ் எழுத முடியும். டிப்ரிசியேஷன்னா என்ன, அதை எப்படி ஆடிட் அதை எப்படி ஆடிட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆடிட் பண்ணணும், அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள், சேல்ஸோட கம்ப்ளீட்னஸ் கட் ஆஃப், பர்ச்சேஸோட கம்ப்ளீட்னஸ் கட் ஆஃப். எழுதுவேங்க சேல்ஸோட கம்ப்ளீட்னஸ் கட் ஆஃப், பர்ச்சேஸோட கம்ப்ளீட்னஸ் கட் ஆஃப். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் கண்ட்ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு சேல்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு பர்ச்சேஸ், இதுவும் கேட்கலாம் ஃப்ரம் பிஎன்எல். ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, ஒன் டைம் ரீட் பண்ணா போதும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் தான் டிஸ்க்ளோஷர் சொல்லும் போது உங்க டெக்ஸ்ட் புக்ல எங்க எல்லாம் பெட்டி, டப்பா 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 டப்பா, டேபிள் 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 எங்கெல்லாம் கொடுத்துருக்கானோ அந்த டேபிளை நீங்க நல்லா பாத்துக்கங்க. டேபிளை வச்சே கொஸ்டின் கேட்பான். டான்ஜிபிள் அசெட்டோட டேபிள் கேட்கலாம், ஒரு ஷேர் கேபிட்டல் டேபிள் வரும், அதை கேட்கலாம். ஆர் ஈவன் இது தட் இஸ் என்ன சொல்றது, பினாமி டிரான்சாக்ஷன் டேபிள் வருது பார்க்கலாம், சிஎஸ்ஆர் டிஸ்க்ளோஷர் கேட்கலாம். ஸோ டிஸ்க்ளோஷர்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பா, ட்ரேட் ரிசீவபிள், ட்ரேட் பேபிள், ஐயோ ரொம்ப ரொம்ப முக்கியம். டேபிள் படிச்சுக்குங்க, டிஸ்க்ளோஷர் டேபிள் படிச்சுக்குங்க, முக்கியம். டவுன். இதுல பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் எதெல்லாம் முக்கியம் கொடுத்து நீங்க பார்க்கணும் கேட்டீங்கன்னா, ஷேர் கேபிட்டல்ல பிரீமியம் எப்படி ஆடிட் பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட் எப்படி ஆடிட் பண்ணுவீங்க, ஓவரால் ஜென்ரலா நீங்க எப்படி ஆடிட் பண்ணுவீங்க, இது மூணும் கேட்கலாம். ஸ்வெட் டிஷ்யூ எப்படி ஆடிட் பண்ணுவாங்க கேட்கலாம். இதெல்லாம் நீங்க லால ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஒன் டைம் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள் இருந்து ஏதோ ஒன்னு படிச்சா போதும். ஸோ டான்ஜிபிள் படிச்சா இன்டான்ஜிபிள் ஆப்போசிட்டா எழுதினா போதும். வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், எப்படி என்னெல்லாம் காஸ்ட் அதுல இன்க்ளூட் ஆகும் டான்ஜிபிள்ல. எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் பாருங்க. ஹவு டு ஆடிட் த எக்ஸிஸ்டன்ஸ். டான்ஜிபிள் கண்ணால பார்க்க முடியும், பிசிக்கல் அக்கௌண்ட் பண்ண முடியும், இன்டான்ஜிபிள் கண்ணால பார்க்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு செக் வெதர் லைசன்ஸ் அந்த வேலிடிட்டி பீரியட்ல இருக்குதா, ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகுதா, வித்தின் த லைசன்ஸ் பீரியட் அதை பார்க்கணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க. அடிஷன், டிலீஷன், வேல்யூவேஷன். அடிஷன் எப்படி பண்ணணும், எப்படி வேல்யூ பண்ணணும், எப்படி நம்ம செக் பண்ணணும், டிலீஷன் எப்படி செக் பண்ணணும், வேல்யூவேஷன் எப்படி செக் பண்ணணும், எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணணும், எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஃபார் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கேஷ் பொறுத்த மட்டும் சர்ப்ரைஸ் செக் படிச்சுக்கங்க. பிஆர்எஸ் பத்தி நல்லா நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுக்கங்க.
டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. SA 505ல வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் ரிசீவபிள் ட்ரேட் பேயபிள்ல ஹவு டு செக் த இன்டர்னல் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரேட் பேயபிள் ட்ரேட் ரிசீவபிள் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க. அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள். வேல்யூவேஷன் ஆஃப் ட்ரேட் ரிசீவபிள். ஏங்க டெப்டர் நீங்க எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? டெப்டர் மைனஸ் பேட் டெப்ட் தானே. டெப்டர் மைனஸ் பேட் டெப்ட் அது எழுதணும். What analytical procedures are performed for value to analyze to audit trade receivable trade payable? Analytical procedure படிச்சு வச்சுக்கோங்க for trade payable trade receivable. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் நீங்க எப்படி ஆடிட் பண்ணுவீங்க கேட்கும்போது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் உடைய உதவி. அதாவது ஒரு ப்ரொவிஷன் யாரு கிரியேட் பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவு இல்லை. அப்ப மேனேஜ்மெண்ட் வில் சீக் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பர்ட் who will help the management to prepare provision for gratuity, provision for bad debts. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க எப்படி வந்து அதை மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் உடைய ஒர்க்கை நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு யூஸ் த ஒர்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரியேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் கேட்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் இன்வென்ட்ரி பொறுத்த மட்டும் இன்வென்ட்ரி வைஸ், அதாவது வேல்யூவேஷன், ரா மெட்டீரியல் எப்படி வேல்யூ பண்ணுவோம், அப்புறம் ஃபினிஷ் குட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுவோம், செமி ஃபினிஷ் குட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுவோம், குட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் எப்படி வேல்யூ பண்ணணும், அதில் என்னெல்லாம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுவோம். தட் இஸ் ரேஷியோ பார்ப்போம், கம்பேரிசன் பார்ப்போம், அதோட குவான்டிட்டி வைஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ்ல பார்த்தாலே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஐ பிலீவ் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதிக்கிட்டே போங்க. அப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டாலே இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆடிட்டிங் எக்ஸாம்ஸ். டூ வெல். இந்த டைம் மேரத்தான்லாம் போட முடியல. எனக்கு மேரத்தான்லாம் போடணும் பயங்கரமா ஆசையா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டிராவல் இருந்தேங்க. நான் வந்து ஏப்ரல் இப்போ நான் வந்து கேலிக்கட் கோழிக்கோடு ஓகே கோழிக்கோடில் தான் இருக்கேன். ஸோ நானும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டிராவல் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது உட்காந்து. ஏன்னா டிராவல் பண்ணி நான் டயர்ட் ஆகிறேன், கிளாஸ் எடுத்து நான் டயர்ட் ஆகிறேன். எனக்கு மறுபடியும் வந்து உட்காந்து கிளாஸ் மேரத்தான்ல எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் சூன் எவ்வளோ சீக்கிரமா ஒரு மேரத்தான்லாம் நான் வந்து அட்லீஸ்ட் செப்டம்பர் அட்டெம்ட் ஒரு ஜான் அட்டெம்ட் போட முடிஞ்சா நான் கண்டிப்பா போடுறேங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சொன்ன மாதிரி மாஸ் பண்ணிட்டு வாங்க. புரிஞ்சுதா? என்ன ரெடியா கைஸ்? ஆல் தி பெஸ்ட்.